இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. மாசி மாதம் வருகின்ற அமாவாசை திதி நாளைய தினத்தில் வருது இல்லையா? இந்த திதி ரொம்ப அற்புதமான விஷயம். அன்றைய தினத்தில் என்ன செய்யலாம், என்ன வழிபாடு சிறந்தது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். இன்றைய தினத்தில் அங்காளம்மன் கோவில்களில் மயான கொள்ளை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். அந்த நிகழ்விலே நாம் கலந்து கொண்டு அம்பிகை வழிபாடு செய்யும் பொழுது இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி துர்சக்திகளால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. அங்கங்களிலே ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கும் அங்கத்தை ஆகின்ற அங்காளம்மனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருந்து வருது. அதனால் 27ஆம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய மயான கொள்ளை அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அம்மனை தரிசனம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த அமாவாசை திதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 27ஆம் தேதி காலையில் 9:01 ஆரம்பித்து 28ஆம் தேதி காலை 7:17 வரை இந்த அமாவாசை திதியானது இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அந்த அமாவாசை திதி முடிகின்ற நேரம் இருக்கு இல்லையா, அதற்கு முன்னொரு மணி நேரமும் அதற்கு பின்னொரு மணி நேரமும் சேர்த்து மொத்தம் 2 மணி நேரம் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை வழிபாடாக திருமூர்த்தி பகவானிடம் வழிபட்டு நாம் கேட்டுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும். கடன் தீர வேண்டும் என்றாலும் சரி, நோய் தீர வேண்டும் என்றாலும் சரி, படிப்பிலே வெற்றி காண வேண்டும் என்றாலும் சரி, குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றாலும் சரி, எதுவாயினும் சரி, அந்த ஒரு 5 வினாடி நமது வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. அப்போ அந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி காலையில் 6:17 ஆரம்பித்து பகல் 8:17 வரையிலும் உள்ள அந்த நேரத்தை தான் நம்ம அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக அது பயனுள்ள வகையில் இருக்கும். ரொம்ப முக்கியமான வழிபாடு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அமாவாசை தினங்களில் மாவிளக்கு போட்டு அந்த ஆலயத்திற்கு போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். சில பேர் மகா சிவராத்திரி அன்னைக்கே வழிபாடு செய்வாங்க, சில பேர் இந்த அமாவாசை திதியில் போய் வழிபாடு செய்வாங்க. ரெண்டுமே சிறப்பு வாய்ந்தது, அதனால் தவற விடாதீங்க. எல்லை தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய ஆண் தெய்வங்கள் கருப்பண்ணசாமி, முனியப்ப சுவாமி, சங்கிலி கருப்பசுவாமி, இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள், காவல் தெய்வங்களை வழிபடுவதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதியை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த திதியில நம்ம அந்த காவல் தெய்வங்களை வழிபடும் போது நமக்கு காவலாக எப்பொழுதுமே இருப்பார்கள், அவர்கள் அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். சித்தர் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நாள். இன்றைய தினத்தில் எல்லா சித்தர் ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அங்கே அமைதியாக அமர்ந்து தியானிக்கும் பொழுது அந்த தியானம் அப்படிங்கிறது சித்தி பெறும் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. நம்மால் அந்த தியானம் கடந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கும் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும். அன்னதானம் செய்வதற்கு ஏற்ற ஒரு திதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதியை சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக முன்னோர் வழிபாடு செய்வதற்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறது. 27ஆம் தேதி காலையில் 12 மணிக்குள்ள நம்ம பெரியவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா தர்ப்பணம் கொடுத்துடணும். இல்லை நாங்கள் காகத்துக்கு மட்டும் சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். படையல் போட்டு வழிபாடு செய்கிறோன்னா அப்படின்னாலும் நம்ம படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். எல்லாம் அந்த மதியம் 12 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியம், இறங்கு பொறுதலை செய்ய வேண்டாம். இல்லை வேற வழியே இல்லை அப்படின்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிருங்க. தவிர்க்க முடியாத காரணங்கள் ஏதேனும் இருந்தது அப்படின்னா. இப்போ முன்னோர்களுக்கு செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறதும் சிறப்பானதாக கருதப்படும் இந்த அமாவாசை திதியில் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. அமாவாசை கிரிவலம் போவர்களும் இந்த திதியில் நம்ம கிரிவலம் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப அற்புதமான நாள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.